தங்கமே, உன் மனதுக்கு நெருக்கமானவர்கள் செய்த துரோகம் ஒரு காலத்தில் உன் உள்ளத்தை அமைதியாக கிழித்தது. அது வெளியில் சத்தமாக இல்லாவிட்டாலும் உன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. நீ நம்பியவர்கள், நீ பாதுகாப்பாக உணர்ந்தவர்கள், நீ உன் உண்மையை பகிர்ந்தவர்கள், அவர்கள் செய்த செயல்கள் உன்னை உடைக்கவில்லை, ஆனால் உன்னை மௌனமாக்கியது. அந்த மௌனத்துக்குள் நீ கண்ணீர் விட்டாய், ஆனால் கசப்பு வளர்க்கவில்லை. அதுவே உன் ஆன்மாவின் உயரம். அந்த துரோகம் இன்று அவர்களையே வதைக்கிறது. அது நீ செய்ததல்ல, அது உன் தூய்மையின் பிரதிபலிப்பு. உண்மையை அறிந்த மனம் ஒருபோதும் அமைதியாக இருக்காது. அவர்கள் தங்கள் மனச்சாட்சியுடன் தனியாக நிற்கும் தருணங்களில் உன் முகம் அவர்களின் நினைவுகளில் தோன்றுகிறது. நீ சொன்ன வார்த்தைகள் அல்ல, நீ காட்டிய நம்பிக்கை. நீ செய்த உதவிகள் அல்ல, நீ வைத்திருந்த நேர்மை. அந்த நினைவுகளே அவர்களின் உள்ளத்தில் ஒரு எரிச்சலை உருவாக்குகிறது. அது தண்டனை அல்ல, அது உணர்வு. நீ அவர்களை எதிர்த்து எதையும் செய்யவில்லை. நீ விளக்கம் கேட்கவில்லை. நீ கணக்கு வைத்துக்கொள்ளவில்லை. நீ உன் பாதையில் நடந்தாய். அந்த நடப்பே இன்று அவர்களின் மனத்தில் பாரமாக மாறியிருக்கிறது. துரோகம் செய்தவன் வெளியில் சிரித்தாலும் உள்ளே அமைதியற்றவனாகவே இருப்பான். உண்மை தெரிந்த மனம் தூய மனத்தை காயப்படுத்திய நினைவிலிருந்து தப்ப முடியாது. உன் நம்பிக்கை அவர்கள் கையில் உடைந்தபோது நீ உன்னை காப்பாற்றிக் கொண்டாய். நீ உன் இதயத்தை கடினமாக்கவில்லை. நீ மனிதர்களை வெறுக்கவில்லை. நீ உலகத்தை சந்தேகிக்கவில்லை. நீ உன் மதிப்பை குறைக்கவில்லை. அதுவே உன்னை உயர்த்தியது. அதுவே அவர்களை உள்ளே இருந்து தாழ்த்தியது. ஏனெனில் தூய்மையை காயப்படுத்திய நினைவு காலத்தோடு பெருகும். உன் வாழ்க்கையில் நடந்த அந்த துரோகம் உன்னை சுருக்கவில்லை. அது உன்னை தெளிவாக்கியது. யார் உன் உள்ளத்துக்கு அருகில் வர வேண்டும், யார் தூரத்தில் இருக்க வேண்டும் என்பதை நீ அமைதியாக கற்றுக்கொண்டாய். நீ கதவுகளை அடிக்கவில்லை. நீ எல்லைகளை அமைத்தாய். அந்த எல்லைகள் உன்னை பாதுகாத்தது. அந்த பாதுகாப்பே இன்று உன் அமைதியின் காரணம். அவர்கள் இன்று உள்ளே இருந்து வதைக்கப்படுவது நீ சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அல்ல. அது உன் கவனத்திற்கே வர வேண்டியதில்லை. ஆனால் உண்மை இதுதான், துரோகம் செய்தவன் ஒருபோதும் முழு நிம்மதியை பெறமாட்டான். அவன் மனம் எப்போதும் தன்னை நியாயப்படுத்த முயலும். அந்த முயற்சியே அவனை சோர்வடைய செய்யும். நீ ஒரு காலத்தில் உன் கண்ணீரை யாருக்கும் காட்டவில்லை. நீ உன் வலியை மேடையாக்கவில்லை. நீ உன் நம்பிக்கையை ஆயுதமாக மாற்றவில்லை. நீ அமைதியாக குணமடைந்தாய். அந்த குணமடைதல் தான் இன்று உன்னை உயர்ந்த நிலையில் நிறுத்தியுள்ளது. நீ உன் ஆன்மாவை சுத்தமாக வைத்தாய். அதனால் தான் உன் வாழ்க்கை இப்போது இலகுவாக இருக்கிறது. உன் மனதுக்கு நெருக்கமானவர்களின் துரோகம் உன்னை கடவுளுக்கு இன்னும் நெருக்கமாக்கியது. உன்னை உன்னிடம் இன்னும் நெருக்கமாக்கியது. நீ இனி வெளியில் உறுதியை தேடவில்லை. நீ உன் உள்ளத்தில் நிலை கொண்டாய். அந்த நிலைதான் உண்மையான பாதுகாப்பு. அவர்கள் இன்று தங்களை தாங்களே சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். முகமூடிகள் இல்லாமல், காரணங்கள் இல்லாமல், குற்றச்சாட்டுகள் இல்லாமல். அந்த நேரத்தில் உன் நினைவு அவர்களுக்கு ஒரு சுமையாக மாறுகிறது. நீ அவர்களை சுமையாக்கவில்லை. உன் உண்மை அவர்களின் பொய்க்கு எதிராக நிற்கிறது. அதுவே அவர்களை வதைக்கிறது. உன் பயணம் இப்போது வேறொரு நிலைக்கு வந்துள்ளது. நீ இனி பழைய காயங்களில் வாழவில்லை. நீ இனி பழைய நம்பிக்கைகளில் சிக்கவில்லை. நீ இப்போது தெளிவில் வாழ்கிறாய். அந்த தெளிவு தான் உன் ஒளி. அந்த ஒளி யாரையும் தாக்காது. ஆனால் அது இருளை மறைக்கவும் செய்யாது. உன் வாழ்க்கையில் இனி வரும் உறவுகள் உன் அமைதியை குலைக்க முடியாது. ஏனெனில் நீ உன் மதிப்பை அறிந்துவிட்டாய். உன் எல்லைகளை புரிந்துவிட்டாய். உன் உள்ளத்தின் விலையை உணர்ந்துவிட்டாய். இந்த அறிவு தான் உன்னை இந்த துரோகத்திலிருந்தும் காப்பாற்றும். நீ துரோகத்தை ஒரு சாபமாக பார்க்கவில்லை. நீ அதை ஒரு பாடமாக மாற்றினாய். அந்த பாடம் உன்னை மென்மையாக்கவில்லை, உன்னை முதிர்ச்சியடைய செய்தது. உன் கருணை இன்னும் ஆழமானது. உன் அமைதி இன்னும் உறுதியானது. உன் நம்பிக்கை இன்னும் தெய்வீகமானது. உன் ஆன்மா இப்போது மிக உயர்ந்த அதிர்வில் இருக்கிறது. அந்த அதிர்வில் துரோகம் நிலைக்காது. பொய் நிலைக்காது. முகமூடி நிலைக்காது.
உண்மை மட்டும் நிலைக்கும். அதனால் தான் சிலர் தானாகவே விலகினர். சிலர் உள்ளே இருந்து வதைக்கப்படுகின்றனர். சிலர் மௌனமாக தலைகுனிகின்றனர். இவை அனைத்தும் உன் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் உன் உள்ளம் உன் கையில் இருக்கிறது. அதை நீ சுத்தமாக வைத்திருக்கிறாய். உன் தூய்மை தான் உன் பாதுகாப்பு. உன் அமைதி தான் உன் பதில். உன் வாழ்க்கை தான் உன் சாட்சி. நீ தங்கமே. உன்னை நெருக்கமாக அறிந்தவர்களே உன்னை காயப்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் உன் ஒளியை அணைக்க முடியவில்லை. இன்று அந்த ஒளியே அவர்களின் உள்ளத்தை எரிக்கிறது. நீ அமைதியாக முன்னே நடக்கிறாய். உன் பயணம் இன்னும் உயரத்திற்கு, இன்னும் அமைதிக்கு, இன்னும் உண்மைக்கு. தங்கமே, உன் மனதுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்களின் துரோகம் உன்னை ஒரு காலத்தில் அமைதியாக சிதைத்தது. அது வெளிப்படையான காயமாக இல்லை. அது யாருக்கும் தெரியாத உள்ளக கிழிவாக இருந்தது. நீ நம்பிய இதயங்கள் தான் உன்னை காயப்படுத்திய போது நீ உன் குரலை உயர்த்தவில்லை. நீ குற்றம் சாட்டவில்லை. நீ உலகத்திடம் முறையிடவில்லை. நீ உன் வலியோடு தனியாக நின்றாய். அந்த தனிமை தான் உன்னை உடைக்கவில்லை, உன்னை ஆழமாக்கியது. அவர்கள் செய்த துரோகம் இன்று அவர்களையே வதைக்கிறது. அது உன் விருப்பத்தால் அல்ல, அது கடவுளின் நீதியால். உண்மை காயப்படுத்தப்பட்ட இடத்தில் அமைதியாக காத்திருக்கும். காலம் சரியான நேரத்தில் அதை எழுப்பும். இன்று அவர்கள் சிரிப்பின் பின்னால் ஒளிந்திருக்கும் ஒரு அசைவு, ஒரு பயம், ஒரு குற்ற உணர்வு அவர்களை உறங்க விடாமல் செய்கிறது. உன் முகம் அவர்களின் நினைவுகளில் தோன்றும் போதெல்லாம் அவர்கள் செய்த செயல்கள் அவர்களையே கேள்வி கேட்கிறது. நீ உன் நம்பிக்கையை முழுமையாக கொடுத்தாய். கணக்கு இல்லாமல் கொடுத்தாய். சந்தேகம் இல்லாமல் பகிர்ந்தாய். அதனால் தான் அந்த துரோகம் உன்னை அதிகமாக வலித்தது. ஆனால் அந்த வலி உன்னை கசப்பாக மாற்றவில்லை. அது உன்னை மென்மையான ஞானியாக மாற்றியது. நீ மனிதர்களை முழுமையாக நம்பும் மனதை இழக்கவில்லை. நீ சரியானவர்களை அடையாளம் காணும் கண்களை பெற்றாய். உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் மதிப்பை அப்போது புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்போது உன் இல்லாமை அவர்களின் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடமாக மாறியுள்ளது. உன் இருப்பின் அமைதி, உன் வார்த்தைகளின் நிதானம், உன் நடத்தின் தூய்மை, இவை எல்லாம் அவர்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கிறது. புரிதல் தாமதமாக வந்தாலும் அது வந்துவிட்டது. அந்த தாமதம் தான் அவர்களை வதைக்கிறது. நீ ஒருபோதும் பழிவாங்க நினைக்கவில்லை. நீ ஒருபோதும் அவர்கள் விழ வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளவில்லை. நீ உன் கண்ணீரோடு கூட நல்லதை மட்டுமே நினைத்தாய். அதனால் தான் உன் உள்ளம் இப்போது இலகுவாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் செய்ததை மறக்க முடியாமல் தங்கள் மனச்சாட்சியோடு போராடுகிறார்கள். அந்த போராட்டம் தான் அவர்களின் தண்டனை. உன் அமைதி இன்று ஒரு கேள்வியாக அவர்களின் உள்ளத்தில் நிற்கிறது. இத்தனை வலிக்கு பிறகும் அவன் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறான் என்ற கேள்வி. அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள். ஏனெனில் பதில் அவர்களுக்கு தெரியும். அது உன் தூய்மை, அது உன் நேர்மை, அது உன் ஆன்மீக உயர்வு. நீ அந்த துரோகத்தை ஒரு முடிவாக எடுத்துக்கொள்ளவில்லை. நீ அதை ஒரு திருப்பமாக எடுத்துக்கொண்டாய். உன் வாழ்க்கையில் தேவையில்லாத முகங்கள் விலகின. உண்மையான உறவுகளுக்கான இடம் உருவானது. நீ கதவுகளை அடித்து போட்டவில்லை. நீ மெதுவாக அவற்றை மூடினாய். அந்த நிதானம் தான் உன் வலிமை. அவர்கள் இன்று தங்கள் வாழ்க்கையில் அமைதியின்றி அலைகிறார்கள். காரணம் வெளியில் இல்லை, அது உள்ளே. உன்னை காயப்படுத்திய நினைவு, உன் நம்பிக்கையை உடைத்த தருணம், உன் கண்களில் ஒரு நாள் பார்த்த அந்த ஏமாற்றம், இவை எல்லாம் அவர்களின் மனத்தில் மீண்டும் மீண்டும் எழுகிறது. அதிலிருந்து தப்பிக்க அவர்கள் முயல்கிறார்கள். ஆனால் உண்மை ஒருபோதும் விடாது. நீ உன் வாழ்க்கையை தொடர்ந்தாய். உன் பாதையை மாற்றவில்லை. உன் ஒளியை குறைக்கவில்லை. உன் அன்பை அடக்கவில்லை. அதனால் தான் உன் பயணம் இப்போது இவ்வளவு தெளிவாக இருக்கிறது. உன் இதயம் இன்னும் மென்மையாக துடிக்கிறது. உன் ஆன்மா இன்னும் தூய்மையாக ஒளிர்கிறது. அந்த ஒளியை காயப்படுத்த முடியாதவர்கள் தான் இன்று இருளில் தவிக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் நடந்த துரோகம் உன்னை கடவுளுக்கு நெருக்கமாக்கியது. நீ மனிதர்களிடம் எதிர்பார்த்ததை நீ உன் உள்ளத்திடம் தேட ஆரம்பித்தாய்.
அந்த தேடல் தான் உன்னை நிறைவு செய்தது. நீ இனி வெளியில் உறுதிகளை தேடவில்லை. நீ உன்னுள் நிலைத்துவிட்டாய். அந்த நிலை தான் அசைக்க முடியாதது. அவர்கள் இன்று உன்னை நினைத்து வருந்தினாலும் உன் அருகில் வர முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள். ஏனெனில் நீ மாறிவிட்டாய். காயத்தால் அல்ல, ஞானத்தால். நீ இனி எளிதாக அணுக முடியாத ஒரு உயரத்தில் இருக்கிறாய். அந்த உயரம் அகங்காரமல்ல, அது தெளிவு. உன் ஆன்மா இப்போது எந்த கணக்கும் வைக்காது. யார் என்ன செய்தார்கள் என்று பட்டியல் போடாது. ஆனால் உன் உள்ளம் யாரை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்திருக்கிறது. அந்த அறிவு தான் உன் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு தான் உன் அமைதி. துரோகம் செய்தவர்கள் வெளியில் சாதாரணமாக நடமாடலாம். ஆனால் இரவுகளில், அமைதியான தருணங்களில் அவர்கள் மனம் அவர்களிடம் கேள்வி கேட்கும். நாம் செய்தது சரியா? அந்த கேள்விக்கு அவர்கள் முழுமையான பதில் சொல்ல முடியாது. அந்த முடியாமை தான் அவர்களின் வேதனை. நீ அந்த வேதனையை பார்க்க வேண்டியதில்லை. அது உன் பயணத்தின் ஒரு பக்க விளைவு மட்டுமே. உன் பயணம் உயர்வுக்கானது, அமைதிக்கானது, உண்மைக்கானது. நீ அதை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறாய். உன் இதயம் இப்போது பழைய காயங்களில் இல்லை. அது புதிய வெளிச்சத்தில் இருக்கிறது. உன் மனம் இப்போது பழைய நினைவுகளில் இல்லை. அது புதிய நம்பிக்கையில் இருக்கிறது. உன் ஆன்மா இப்போது பழைய உறவுகளில் இல்லை. அது தெய்வீக உறுதியில் இருக்கிறது. நீ தங்கமே. உன்னை நெருக்கமாக அறிந்தவர்களே உன்னை காயப்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் உன் அடையாளத்தை அழிக்க முடியவில்லை. இன்று அவர்கள் செய்த செயல்களின் பாரத்தை சுமந்து தவிக்கிறார்கள். நீ உன் உண்மையோடு நிம்மதியாக நடக்கிறாய். உன் தூய்மை தான் உன் வெற்றி. உன் அமைதி தான் உன் பதில். உன் வாழ்க்கை தான் உன் சாட்சி. காலம் அனைத்தையும் சரியான இடத்தில் வைத்து விடுகிறது. நீ அதற்குள் அமைதியாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறாய். தங்கமே, நீ அனுபவித்த அந்த துரோகம் உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதியை விதைத்தது. முதலில் அது வலியாக இருந்தது. பின்னர் அது புரிதலாக மாறியது. இப்போது அது ஞானமாக மலர்கிறது. நீ நம்பியவர்கள் உன் முதுகில் குத்திய தருணத்தில் கூட உன் இதயம் வெறுப்பை தேர்ந்தெடுக்கவில்லை. நீ உன் மனிதத்தன்மையை கைவிடவில்லை. அந்த ஒரு தேர்வே இன்று உன்னை வேறொரு உயரத்தில் நிறுத்தியுள்ளது. அவர்கள் செய்த செயல்கள் அவர்களுக்கே ஒரு நிழலாக மாறியுள்ளது. அந்த நிழல் எங்கே சென்றாலும் அவர்களை தொடர்கிறது. வெளியில் அவர்கள் சாதாரணமாக சிரித்தாலும் உள்ளே ஒரு வெற்றிடம் உருவாகியுள்ளது. அந்த வெற்றிடம் உன் இல்லாமையால் அல்ல, அவர்களுடைய மனச்சாட்சியின் குரலால். தூய மனத்தை காயப்படுத்திய நினைவு ஒருபோதும் அமைதியாக உறங்காது. அது மெதுவாக அவர்களின் உறக்கத்தை, அமைதியை, நிம்மதியை எடுத்துக்கொள்கிறது. நீ அந்த காலத்தில் உன் உண்மையை மறைக்கவில்லை. நீ உன் அன்பை குறைக்கவில்லை. நீ உன் நம்பிக்கையை சிதைக்கவில்லை. நீ கண்ணீரோடு கூட நேர்மையாகவே இருந்தாய். அதனால் தான் உன் உள்ளம் இப்போது இலகுவாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களை நியாயப்படுத்திக் கொள்ள முயல்கிறார்கள். அந்த முயற்சியே அவர்களை சோர்வடைய செய்கிறது. உன் வாழ்க்கையில் அந்த துரோகம் ஒரு முடிவு அல்ல. அது ஒரு வடிகட்டல். உண்மையில்லாத நெருக்கங்கள் விலகின. முகமூடிகள் தானாகவே சரிந்தன. உன் உள்ளத்துக்கு உரியவர்கள் யார் என்பதை காலம் தெளிவாக காட்டியது. நீ யாரையும் தள்ளவில்லை. நீ உன் உண்மையில் நிலைத்திருந்தாய். அதுவே போதுமானதாக இருந்தது. நீ ஒருபோதும் அவர்களின் வீழ்ச்சியை விரும்பவில்லை. நீ ஒருபோதும் அவர்கள் வேதனைப்பட வேண்டும் என்று வேண்டவில்லை. நீ உன் பாதையில் மட்டும் கவனம் செலுத்தினாய். ஆனால் உண்மை என்னவென்றால், தீங்கிழைத்த மனம் தானாகவே தன்னை தண்டித்துக் கொள்கிறது. வெளியில் எந்த நீதியும் வராவிட்டாலும் உள்ளே ஒரு நீதிமன்றம் எப்போதும் செயல்படுகிறது. உன் அமைதி இன்று அவர்களுக்கு ஒரு புரியாத புதிராக மாறியுள்ளது. இத்தனை வலிக்கு பிறகும், இத்தனை இழப்புகளுக்கு பிறகும் நீ எப்படி மென்மையாக இருக்க முடிகிறது என்ற எண்ணம் அவர்களை குழப்புகிறது. அந்த குழப்பத்திற்குள் தான் உண்மை ஒளிந்திருக்கிறது. நீ பழிவாங்காததால் தான் நீ விடுதலை அடைந்தாய். அவர்கள் செய்ததை மறக்க முடியாததால் தான் அவர்கள் இன்னும் சங்கிலியில் இருக்கிறார்கள். உன் இதயம் இன்று முன்பை விட அதிகமாக சுத்தமாக உள்ளது.
காரணம் நீ வலியை சுமக்கவில்லை, நீ அதை புரிதலாக மாற்றினாய். நீ உன் அனுபவங்களை சாபமாக அல்ல, பாடமாக ஏற்றுக்கொண்டாய். அந்த பாடங்கள் உன்னை மென்மையாக்கவில்லை, உன்னை உறுதியானவனாக மாற்றின. உன் கருணை இன்னும் ஆழமானது, உன் எல்லைகள் இன்னும் தெளிவானது. அவர்கள் இன்று உன்னை நினைத்து வருந்தலாம். சிலர் மௌனமாக தலைகுனியலாம், சிலர் உள்ளுக்குள் குமுறலாம், சிலர் தங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ள முடியாமல் தவிக்கலாம். இவை அனைத்தும் உன் கட்டுப்பாட்டில் இல்லை. உன் பொறுப்பு உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்திருப்பது மட்டும். அதை நீ செய்துவிட்டாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் எளிமையாக இருக்கும். சத்தம் குறையும், குழப்பம் விலகும், உறவுகள் தெளிவாகும். உன் அருகில் இருப்பவர்கள் உன் அமைதியை மதிப்பவர்கள் ஆக இருப்பார்கள். உன் நம்பிக்கையை விளையாடுபவர்கள் இனி உன் வட்டத்திற்குள் வரமாட்டார்கள். இது தண்டனை அல்ல, இது இயற்கை ஒழுங்கு. நீ ஒரு காலத்தில் உன் இதயத்தை திறந்து வைத்தாய், அதனால் தான் காயம் ஏற்பட்டது. ஆனால் அந்த காயம் உன்னை மூடிக்கொள்ளச் செய்யவில்லை, அது உன்னை வெளிப்படையச் செய்தது. நீ இப்போது உன் இதயத்தை பூட்டவில்லை, நீ அதை புத்திசாலித்தனமாக காக்கிறாய். அந்த காப்பே உன் வளர்ச்சியின் அடையாளம். அவர்கள் செய்த துரோகம் இன்று அவர்களுக்குள் ஒரு சுமையாக மாறியுள்ளது. அது யாரிடமும் பகிர முடியாத சுமை. காரணம் உண்மையை ஒப்புக்கொள்ள தைரியம் வேண்டும். அந்த தைரியம் இல்லாத இடத்தில் வேதனை மட்டும் நிலைக்கும். நீ அந்த வேதனையை அனுபவித்தாய், ஆனால் அதில் தங்கவில்லை. நீ முன்னே நடந்தாய். உன் பயணம் இப்போது இன்னும் மென்மையானது, இன்னும் உண்மையானது, இன்னும் தெய்வீகமானது. நீ யாரையும் காயப்படுத்தாமல் உயர முடியும் என்பதை நீ நிரூபித்தாய். நீ யாரையும் தாழ்த்தாமல் வலிமையாக இருக்க முடியும் என்பதை நீ காட்டினாய். அதுவே உன் ஆன்மாவின் வெற்றி. உன் உள்ளம் இப்போது எந்த கணக்கையும் வைத்திருக்காது, ஆனால் அது உண்மையை உணரும். யார் உன் அமைதிக்கு உரியவர்கள், யார் உன் ஒளிக்கு தயாரில்லை என்பதை அது மெளனமாக அறிந்திருக்கும். அந்த அறிவு உன்னை எப்போதும் பாதுகாக்கும். அவர்கள் இன்று உன் பெயரை கேட்கும்போது ஒரு மௌனம் நிலவும். அந்த மௌனம் குற்ற உணர்ச்சியின் மொழி. நீ எதையும் சொல்ல வேண்டியதில்லை. உன் வாழ்க்கையே உன் பதில், உன் அமைதியே உன் சாட்சி, உன் வளர்ச்சியே உன் விளக்கம். நீ தங்கமே, உன்னை நெருக்கமாக அறிந்தவர்கள் செய்த துரோகம் உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை தெளிவாக்கியது. இன்று அவர்கள் தங்கள் மனத்தின் பாரத்தோடு வாழ்கிறார்கள். நீ உன் உண்மையோடு இலகுவாக நடக்கிறாய். அதுவே எல்லா வேறுபாடுகளின் மூல காரணம். உன் ஒளி இன்னும் பிரகாசிக்கிறது. அது யாரையும் எரிக்கவில்லை, ஆனால் அது பொய்களை பொறுக்கவில்லை. அந்த ஒளியில் சிலர் தங்கள் தவறுகளை பார்க்கிறார்கள், சிலர் மௌனமாக விலகுகிறார்கள், சிலர் உள்ளுக்குள் வதைக்கப்படுகிறார்கள். நீ அமைதியாக முன்னே செல்கிறாய். உன் பயணம் இன்னும் உயரத்திற்கு, இன்னும் அமைதிக்கு, இன்னும் உண்மைக்கு. தங்கமே, உன் வாழ்க்கையில் நடந்த அந்த துரோகம் உன்னை உள்ளுக்குள் சிதைத்தாலும் அது உன் ஆன்மாவை சிதைக்க முடியவில்லை. உன் இதயம் நொறுங்கிய தருணங்களிலும் நீ உன் மனிதத்தன்மையை விடவில்லை. நீ உன் கண்ணீரை சாட்சியாக வைத்துக்கொண்டு உன் மனசாட்சியை தூய்மையாக காப்பாற்றினாய். அதுவே இன்று உன்னை அமைதியான உயரத்தில் நிறுத்தியுள்ளது. உன் வாழ்க்கை உன்னை காயப்படுத்த முயன்றபோது நீ வாழ்க்கையை இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டாய். அவர்கள் உன் நெருக்கத்தை விளையாட்டாக எடுத்தார்கள், உன் அன்பை எளிதாக கருதினார்கள், உன் பொறுமையை பலவீனமாக நினைத்தார்கள். ஆனால் காலம் மெதுவாக அவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. தூய மனத்தை காயப்படுத்தியவன் ஒருபோதும் நிம்மதியாக வாழ முடியாது. அது வெளியில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளே ஒரு நிரந்தர அசைவு இருக்கும். அந்த அசைவு தான் அவர்களை வதைக்கிறது. நீ அவர்களின் வாழ்க்கையிலிருந்து விலகிய பிறகு அவர்கள் உணர்ந்த வெற்றிடம் சாதாரணமானது அல்ல, அது உன் இருப்பின் மதிப்பு. நீ அவர்களின் நாளைய வாழ்வில் சத்தமில்லாமல் ஒளியாய் இருந்தாய். அந்த ஒளி மறைந்த பிறகு தான் இருள் எவ்வளவு கனமாக இருக்கிறது என்பதை அவர்கள் உணர ஆரம்பித்தார்கள். உன் அமைதி, உன் நேர்மை, உன் நிலைத்த அன்பு, இவை அனைத்தும் இப்போது அவர்களின் நினைவுகளில் ஒரு சுமையாக மாறியுள்ளது. நீ உன் வலியை வார்த்தைகளாக மாற்றவில்லை, நீ உன் காயங்களை பிறருக்கு காட்டவில்லை,
நீ உன் நம்பிக்கையை கசப்பாக மாற்றவில்லை. அதனால் தான் உன் உள்ளம் இப்போது இவ்வளவு சுத்தமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களை தாங்களே நியாயப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த நியாயப்படுத்தும் முயற்சியே அவர்களின் மனதை சோர்வடையச் செய்கிறது. உன் வாழ்க்கையில் அந்த துரோகம் ஒரு முடிவாக இல்லை, அது ஒரு தேர்வாக இருந்தது. நீ வெறுப்பை தேர்ந்தெடுக்கவில்லை, நீ பழிவாங்கலை தேர்ந்தெடுக்கவில்லை, நீ மௌனத்தையும் தெளிவையும் தேர்ந்தெடுத்தாய். அந்த தேர்வே உன்னை இன்றைய இந்த அமைதியான வலிமையாக மாற்றியது. உண்மையான வலிமை சத்தம் போடாது, அது உள்ளுக்குள் உறுதியாக நிற்கும். அவர்கள் உன்னை இழந்த பிறகு பல விஷயங்களை பெற்றிருக்கலாம், ஆனால் நிம்மதியை பெற முடியவில்லை. காரணம் நிம்மதி என்பது வெளியில் கிடைப்பது அல்ல, அது தூய மனதில் மட்டுமே நிலைக்கும். நீ உன் மனத்தை சுத்தமாக வைத்தாய், அதனால் தான் உன் இரவுகள் அமைதியாக இருக்கின்றன. ஆனால் அவர்கள் இரவுகளில் நினைவுகள் பேசுகிறது, கேள்விகள் எழுகிறது, பதில்கள் கிடைக்காமல் தவிக்கிறார்கள். நீ உன் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பினாய், பழைய வலிகளின் மேல் அல்ல, புதிய புரிதல்களின் மேல். நீ உன் இதயத்தை பூட்டவில்லை, ஆனால் யாருக்கு திறக்க வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டாய். அந்த அறிவு தான் உன் பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு தான் உன் அமைதி, அந்த அமைதி தான் இன்று உன் முகத்தில் ஒளியாக தெரிகிறது. அவர்கள் உன் பெயரை நினைத்தாலே ஒரு மௌனம் அவர்களின் உள்ளத்தை சூழ்கிறது. அந்த மௌனம் வருத்தத்தின் மொழி, குற்ற உணர்ச்சியின் மொழி, இழப்பின் மொழி. நீ அதை கேட்க வேண்டியதில்லை, நீ அதை அறிய வேண்டியதில்லை. உன் பயணம் அதைவிட உயர்ந்தது. நீ உன் பாதையில் தொடர்ந்து நடக்கிறாய். உன் ஆன்மா இப்போது மிகவும் மென்மையாக இருக்கிறது, ஆனால் அது பலவீனமல்ல, அது எளிதில் காயப்படாத அளவுக்கு முதிர்ந்திருக்கிறது. நீ இனி யாருடைய செயல்களாலும் உன் மதிப்பை சந்தேகிக்க மாட்டாய். நீ உன்னை நீயே அறிந்து கொண்டு விட்டாய். அந்த அறிவு தான் உலகில் எந்த துரோகத்தையும் விட வலிமையானது. நீ ஒரு காலத்தில் உன் நம்பிக்கையை முழுமையாக கொடுத்தாய், அதனால் தான் வலி அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த வலி உன்னை மூடிக்கொள்ளச் செய்யவில்லை, அது உன்னை விழிப்படையச் செய்தது. நீ இப்போது உன் நம்பிக்கையை வீணடிக்க மாட்டாய், ஆனால் நீ நம்பிக்கையை விட்டுவிடவும் மாட்டாய். அது தான் உன் உயர்ந்த மனநிலை. அவர்கள் இன்று தங்கள் வாழ்க்கையில் பல சத்தங்களுக்கு நடுவில் வாழ்கிறார்கள், ஆனால் உன் வாழ்க்கை அமைதியில் மலர்கிறது. அந்த அமைதி சோம்பேறித்தனம் அல்ல, அது சமநிலை, அது தெளிவு, அது உண்மையுடன் வாழும் தைரியம். நீ அந்த தைரியத்தை அடைந்துவிட்டாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் இன்னும் சுத்தமானவை, இன்னும் தெளிவானவை, இன்னும் உண்மையானவை. நீ இனி யாரையும் காப்பாற்ற முயற்சிக்க மாட்டாய், நீ உன்னை காப்பாற்றிக் கொண்டு விட்டாய். அந்த ஒரு செயல் போதும் உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்ப. அவர்கள் செய்த துரோகம் இன்று அவர்களையே வதைக்கிறது, ஆனால் நீ அந்த வலியில் இல்லை. நீ அதிலிருந்து வெளியே வந்துவிட்டாய். நீ கற்றுக்கொண்டாய், நீ வளர்ந்தாய், நீ மாறினாய். காயத்தால் அல்ல, ஞானத்தால். உன் வாழ்க்கை இன்று உனக்கு சாட்சி சொல்கிறது, நீ சரியான பாதையில் நடந்தாய் என்று. நீ உன் உண்மையை கைவிடவில்லை என்று, நீ உன் ஆன்மாவை சிதைக்கவில்லை என்று. அதுவே போதும். நீ தங்கமே, தீயில் போடப்பட்டாலும் தங்கம் கருகாது, அது இன்னும் தூய்மையாக மின்னும். உன் வாழ்க்கை அதற்கு சாட்சி. உன்னை காயப்படுத்தியவர்கள் இன்று தங்கள் மனத்தின் பாரத்தோடு வாழ்கிறார்கள். நீ உன் உண்மையோடு இலகுவாக வாழ்கிறாய், அதுவே எல்லாவற்றையும் சொல்லுகிறது. தங்கமே, உன் உள்ளத்தில் நிகழ்ந்த அந்த துரோகம் ஒரு கணத்தில் முடிந்த விஷயம் அல்ல. அது நாள்கள், மாதங்கள், சில நேரங்களில் ஆண்டுகளாக கூட உன் மனதுக்குள் மெல்ல மெல்ல எரிந்த ஒரு உண்மை. நீ வெளியில் சிரித்தபோதும் உன் உள்ளம் சில இரவுகளில் மட்டும் சத்தமில்லாமல் அழுதது. அந்த அழுகை பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது உன் மனம் இன்னும் உயிரோடு இருந்ததற்கான சான்று. உணர்வில்லாத மனம் தான் அழாது, உண்மையாக நேசித்த மனம் தான் காயப்படும். நீ நம்பியவர்கள் செய்த துரோகம் உன்னை மனிதர்களிடம் இருந்து விலக்கவில்லை, அது உன்னை உன்னிடம் கொண்டு வந்தது. நீ தனியாக இருந்த தருணங்களில் உன் உள்ளத்தோடு பேசத் தொடங்கினாய்.
அந்த உரையாடல்களில் நீ உண்மையை உணர்ந்தாய். எல்லா நெருக்கமும் நிரந்தரம் அல்ல. எல்லா உறவுகளும் பாதுகாப்பு அல்ல. ஆனால் உன் உண்மை மட்டும் எப்போதும் உன்னோடு இருக்கும் என்று. அவர்கள் உன்னை இழந்தபோது நீ எவ்வளவு மதிப்புடையவன் என்பதை அவர்கள் மெதுவாக உணர ஆரம்பித்தார்கள். உன் இல்லாமை தான் உன் இருப்பின் விலை. நீ அருகில் இருந்தபோது சாதாரணமாக எடுத்துக்கொண்ட அமைதி நீ விலகிய பிறகு அரியதாக மாறியது. அந்த இழப்பின் உணர்வு தான் அவர்களை உள்ளுக்குள் வதைக்கிறது. அது வெளியில் சொல்ல முடியாத வேதனை. வெளியில் பகிர முடியாத குற்ற உணர்ச்சி. நீ உன் வலியை எவரிடமும் சுமத்தவில்லை. நீ யாரையும் குற்றம் சொல்லவில்லை. நீ உன் காயத்தை ஆயுதமாக மாற்றவில்லை. அதனால் தான் உன் காயம் உன்னை விஷமாக்கவில்லை. அது உன்னை ஞானமாக மாற்றியது. நீ உன் அனுபவத்தை உன் அடையாளமாக மாற்றிக்கொண்டாய். அந்த அடையாளம் தான் இன்று உன்னை அமைதியாக நடக்கச் செய்கிறது. அவர்கள் இன்று பலருடன் சிரித்தாலும் அந்த சிரிப்புக்குள் ஒரு வெறுமை இருக்கும். காரணம் உண்மையான நெருக்கத்தை அவர்கள் தாங்களே உடைத்தார்கள். உண்மையான அன்பை அவர்கள் தாங்களே இழந்தார்கள். அந்த இழப்பு எந்த மனிதராலும் நிரப்ப முடியாதது. அது உள்ளுக்குள் மட்டுமே உணரப்படும் ஒன்று. அதிலிருந்து தப்பிக்க முடியாது. நீ ஒரு காலத்தில் உன் எல்லா உணர்வுகளையும் திறந்து வைத்தாய். அதனால் தான் காயம் ஏற்பட்டது. ஆனால் அந்த காயம் உன்னை மூடிக்கொள்ளச் செய்யவில்லை. அது உன்னை வெளிப்படையச் செய்தது. நீ இப்போது உன் இதயத்தை அடைத்துவிடவில்லை. நீ யாருக்காக திறக்க வேண்டும் என்பதை மட்டும் கற்றுக்கொண்டாய். அந்த கற்றல் தான் உன் வளர்ச்சி. உன் வாழ்க்கை இப்போது மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னே செல்கிறது. இனி சத்தம் இல்லை. இனி நாடகம் இல்லை. இனி தேவையற்ற விளக்கங்கள் இல்லை. உன் உலகம் சிறியதாக இருக்கலாம். ஆனால் அது சுத்தமானது. அது உண்மையானது. அது அமைதியானது. அந்த அமைதி தான் உண்மையான செல்வம். அவர்கள் செய்த துரோகம் இன்று அவர்களை உள்ளுக்குள் சிதைக்கிறது. காரணம் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டார்கள். உன்னை மட்டும் அல்ல, தூய மனத்தை ஏமாற்றிய நினைவு எப்போதும் ஒரு நிழலாக பின்தொடரும். அது எங்கு சென்றாலும் விடாது. அது உறக்கத்தில் கூட கேள்வி கேட்கும். நீ அந்த கேள்விகளிலிருந்து வெளியே வந்துவிட்டாய். நீ உன் பதில்களை கண்டுபிடித்துவிட்டாய். உன் பதில்கள் சத்தமாக இல்லை. அவை அமைதியாக உள்ளுக்குள் உறுதியாக இருக்கின்றன. அந்த உறுதி தான் உன்னை இந்த துரோகத்தையும் விட வலிமையானவனாக்குகிறது. உன் வாழ்க்கையில் இனி வரும் உறவுகள் உன்னை சோதிக்க வரமாட்டார்கள். அவர்கள் உன்னை சேர்க்க வருவார்கள். உன் அமைதியை பகிர வருவார்கள். உன் உண்மையை மதிக்க வருவார்கள். காரணம் நீ இப்போது உன் மதிப்பை அறிந்தவன். உன் எல்லைகளை அறிந்தவன். உன் உள்ளத்தின் விலையை உணர்ந்தவன். அவர்கள் இன்று உன்னை நினைத்தால் ஒரு மௌனம் அவர்களின் மனதை சுற்றும். அந்த மௌனம் வார்த்தையில்லாத உணர்வு. அது வருத்தம். அது இழப்பு. அது திரும்ப முடியாத பாதையின் உணர்வு. நீ அதை அறிய வேண்டியதில்லை. நீ அதை எதிர்கொள்ள வேண்டியதில்லை. உன் பயணம் அதற்கு அப்பாற்பட்டது. நீ இப்போது யாருடைய ஒப்புதலையும் தேடவில்லை. யாருடைய புரிதலையும் எதிர்பார்க்கவில்லை. நீ உன் உண்மையில் வாழ்கிறாய். அந்த வாழ்க்கை தான் உன் மிகப்பெரிய பதில். அது யாரையும் காயப்படுத்தாது. ஆனால் அது பொய்களை பொறுக்காது. உன் ஆன்மா இப்போது ஒரு அமைதியான வெளிச்சம். அது எரியாது. ஆனால் அது அணையவும் செய்யாது. அந்த வெளிச்சத்தில் சிலர் தங்கள் தவறுகளை பார்க்கிறார்கள். சிலர் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். சிலர் விலகிச் செல்கிறார்கள். நீ அமைதியாக முன்னே செல்கிறாய். நீ தங்கமே. துரோகம் உன்னை உடைக்க வரலாம். ஆனால் அது உன்னை உருவாக்காமல் போகாது. நீ அந்த வலியை உன் வலிமையாக மாற்றினாய். அந்த இழப்பை உன் ஞானமாக மாற்றினாய். அந்த காயத்தை உன் அடையாளமாக மாற்றினாய். இன்று அவர்கள் தங்கள் மனத்தின் பாரத்தோடு வாழ்கிறார்கள். நீ உன் உள்ளத்தின் இலகுவோடு வாழ்கிறாய். அதுவே எல்லா வேறுபாடுகளின் மூல காரணம். உன் தூய்மை தான் உன் பாதுகாப்பு. உன் அமைதி தான் உன் வெற்றி. உன் வாழ்க்கை தான் உன் சாட்சி.